பெருமானார் கோபப்பட்ட ஒரு தருணம். ஞான சபை ஆரம்பித்தவுடன் வள்ளல் பெருமானார் ஞான சபைக்கு வந்தார்கள். அன்பர்களில் சிலர் தஞ்சாவூர் மராட்டியர்களை கொண்டு பெரும் பணம் செலவில் சபையின் எதிர்புறம் ஓர் அலங்கார பந்தல் அமைத்திருந்தார்கள். இதனை கண்ணுற்ற வள்ளல் பெருமான் புலால் உணவு உண்ணும் புறவினத்தார்களால் அமைக்கப்பட்டிருப்பதால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு இப்பந்தல் ஒவ்வாது என்று கூறினார்கள். அத்தருணமே பெரும் மழை பெய்ய தொடங்கி நடுவில் ஒரு இடி விழுந்து அப்பந்தல் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. பலர் விரைந்து தீயணைக்க முற்பட்ட போது பெருமானார் தீயை அணைக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஆண்டவருக்கு ஒவ்வாத பொருட்கள் மட்டும் எரிந்துவிடும் என்று கூறினார்கள். இந்த தீயானது 2 நாட்கள் வரை எரிந்தது. வேறு பொருட்களுக்கு சேதமில்லாத புலால் உண்ணக்கூடியவர்கள் அமைத்த பந்தல் மட்டும் எரிந்து அடங்கியது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது புலால் என்பது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், ஆள்கடத்தல், சிறுமிகள் பலாத்காரம், ஊழல், மது விற்பனை, பண மோசடி, அநீதியான நீதி வழங்குதல், புகை விற்பது, கஞ்சா விற்பது, பாக்கு விற்பது, மது விற்பது, மது மாமிசங்களை விற்கின்ற இவர்கள் கட்டுகின்ற சர்வதேச மையத்தை வள்ளல் பெருமான் ஏற்றுக்கொள்வாரா? அப்படி எதிர்ப்பு தெரிவித்த வடலூர் மக்களை காவல்துறையை வைத்து தடியடி நடத்தினார்கள். போராட்டம் செய்தவர்களை அப்புறப்படுத்தினார்கள். வடலூர் பெருவழி சிதைக்கப்பட்டு காணப்படுகிறது. கடவுள் வேதனை மேல் வேதனை அடைகின்றோம். உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு சம்மதமல்ல. ஆகையால் நம்மவர்கள் சன்மார்க்கத்தை கடைபிடிக்க கூடியவர்கள் மற்றும் சன்மார்க்கத்துக்கு வர இருப்பவர்கள் அனைவரும் சைவத்தை கடைபிடித்து பெருமானாருடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக நாம் ஆக வேண்டும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.